ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கொஷின் டவுட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி 2 தடவை இந்த மாதிரி கொஷின் வந்தது. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணலான்னு பண்ணேன். போயம் நீங்கள் படிக்கும்போது கேட்குறாங்க. அதாவது இப்போது ராஷ்டிர பாஷாவில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. போயம் படிக்கும்போது எல்லா போயம் லைனையும் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு. அப்படி தேவை கிடையாது. அதில் உங்களுக்கு தனியாகவே கண்டஸ்த் தோஹா அப்படின்னு வருது இல்லையா, மனப்பாட பகுதி அப்படின்னு. அதுதான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி அந்த லைன்ஸ் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் எழுதணும். ஆனால் இங்கே நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அது என்ன அப்படின்றது நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. படித்து புரிஞ்சு அது என்ன லைன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இஆர்சி கேட்கும்போது நம்மளுக்கு இந்த லைனில் இருந்து தான் கேட்பாங்க இல்லையா. அப்போ சந்தர்ப்ப சகித் வியாக்கியா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு அது எந்த போயம்லேருந்து வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் அந்த நீங்கள் போயம் லைன் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி எல்லா போயமினுடைய லைனையும் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தனியாக கண்டஸ்த் தோகான்னு இருக்கு இல்லையா, அந்த மனப்பாட பகுதி அப்படின்னு மெமரி. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதை தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு எழுதணும். மற்றபடி எல்லா லைனும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு டவுட் என்னென்னா, கான்வகேஷன் அப்ளை பண்ணுறது எப்போது, அப்புறம் கான்வகேஷன் சர்டிஃபிகேட் எப்போ வரும், சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணணுமா, இல்லை சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு கான்வகேஷன், விஷாரத் உத்ராத் கான்வகேஷன், அப்புறம் பிரவீன் உத்ராத் கான்வகேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது, த்ரூ அவுட் த விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது நான் அந்த வீடியோலேயே ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் எந்த வீடியோ என்ன கொஷின் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கொஷின் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாமே, நம்ம சேனலினுடைய பிளேலிஸ்ட்டில் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். முழுசாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் என்ன அப்படின்றத கேளுங்க. நீங்கள் எங்கேயுமே வீடியோஸ் பார்க்காம ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட் தோணுதோ அதை ஜஸ்ட்டு டைப் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணுறீங்க. ஸோ தயவுசெய்து அது சம்மந்தமான வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத, த்ரூ அவுட் த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் முழுசாக சொல்லியிருப்பேன். எல்லா விஷயங்களுக்கும் அதே தான். ஓகேவா, நீங்கள் எந்த சார்ந்து கொஷின் கேட்குறீங்களோ அது எல்லாமே அந்தந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காயு விஜி அப்படின்றவங்க தெரியும். நிறையா நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நான் நிறைய வீடியோஸில் இவங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். அது போக நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ரீச் பண்ணல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னுமே நான் ரீச் பண்ணல அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். பட் எந்த வீடியோலையும் யாரும் அதுக்கு சம்மந்தமாக யாரும் மெசேஜ் பண்ணல, கமெண்ட் பண்ணல. பட் காயு விஜி அவங்க இந்த மாதிரி சூன் நீங்கள் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்காக ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயு விஜி. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். காயு விஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். அண்ட் தென் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.